Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடியாத்தம் சித்தூர் கேட் அருகே பாலம் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அர்ஜுன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் அலட்சியமாக செயல்பட்டதால் தான் இளைஞர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டேக் டைவர்ஷனோ இல்லை அதுக்கான தடுப்பு சுவரோ எதையுமே அமைக்காமல் நேரடியாக விட்டதனுடைய விளைவு ஒரு உயிரிழப்புங்க. சின்ன வயசு ஒரு 32 35 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த வயசு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆகி. அதுபோல் இந்த ஒப்பந்ததாரர் அலட்சியமோ அரசு அதிகாரிகளோட அலட்சியமோ இதனுடைய அந்த உயிரிழப்புக்கு காரணங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக விடுதியில் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த தாரணி என்ற மாணவி கல்லூரி விடுதியில் தங்கி பிடெக் முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த மாணவியின் கழுத்தில் காயம் உள்ளதாக கூறி மாணவியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனின் கல்லூரி என்பதால் போலீசார் கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகர்கோவில் SLP அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கோடை விடுமுறையில் எவ்வித சீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ளாமல் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர், உணவுக்கூடம், கழிவறை என எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாததால் மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை, பாத்ரூம் வசதி இல்லை, அதே மாதிரி பெண் குழந்தைகள் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு எதுவான இடம் இல்லை அப்படின்னு மறுபடியும் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனாலும் கூட இதுவரைக்கும் அந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல் அவங்களுக்கு கழிவறை இருந்தும் கூட அதை தலைமை ஆசிரியர் கூட்டி சாவியை அவங்க ரூமில் வச்சுக்கிடுவாங்க. அப்போ அவசரத்துக்கு அந்த குழந்தைகள் பயன்படுத்த முடியாமல், அதை வெளியும் சொல்ல முடியாமல், பெண் குழந்தைகள்னால அதை வேறு எங்கேயும் போகவும் முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை இந்த நாகர்கோவில் SLP மேல்நிலைப் பள்ளியில் இருக்குது. கோவையில் அதிகாலை நேரத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, ஆனைமலை பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் அதிகளவு பனிப்பொழிவு ஏற்பட்டது. இதனால் சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு ஊர்ந்து சென்றன. போதை ஒழிப்பு தினத்தையொட்டி போதைக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கன்னியாகுமரியில் மாணவர்கள் ஜோதி ஓட்டத்தில் ஈடுபட்டனர். போதை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் கன்னியாகுமரி, குளச்சல், சுங்கக்கடை உள்ளிட்ட 25 இடங்களில் இருந்து ஜோதி ஓட்டம் நடைபெற்றது. விடிய ஆட்சியில் கள்ளச்சாராய மரணத்தால் கள்ளக்குறிச்சி, கருணாபுரமே சுடுகாடான பிறகு அங்கு ஆட்சியராக பணிபுரிந்து தற்போது கன்னியாகுமரி ஆட்சியராக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ள PN ஸ்ரீதர் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்றது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சிக்னல் போஸ்ட் சாய்ந்து விழுந்ததில் சுமை தூக்கும் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சுரேஷ் மற்றும் தாஸ் ஆகியோர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அருகில் இருந்த சிக்னல் போஸ்ட் இவர்கள் மீது சாய்ந்து விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுரேஷிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை புழல் கல்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புழல் 30வது வார்டு கல்பாளையம் பகுதியில் கழிவுநீர் செல்ல முறையான கால்வாய் வசதி இல்லாததாலும் மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளையும் முறையாக அகற்றாததாலும் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுகாதாரம் சீர்கெட்டு கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வால்பாறை பகுதியில் நேற்று இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் அனைத்து நீர்நிலைகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட்ட பேருந்து பள்ளத்தில் சரிந்து விபத்திற்குள்ளானது.
அறந்தாங்கி அடுத்துள்ள தீயத்தூர் பகுதியை நோக்கி 30 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து ஒன்று எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடும் விதமாக சாலை ஓரமாக சென்றுள்ளது. அப்போது சாலையோர பகுதி மழை பெய்து ஈரமாக இருந்ததால் பேருந்து சரிக்கு சென்று கவிழ்ந்தது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மீன்பிடி உரிம கட்டணத்தை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்து பாதையிலேயே வெளியேறினர். மேட்டூர் அரசு மீன் வளர்ப்பு பண்ணை வளாகத்தில் மீனவர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு சிலர் மீன்பிடிப்பதால் மீன் வளங்கள் அழிந்து வருகிறது என்றும் இதனை தடுக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் மீன்பிடி உரிமங்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல், மீன்பிடி உரிம கட்டணத்தை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் கூட்டத்தில் இருந்து பாதையிலேயே வெளியேறினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகில் நெல் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கண்ணில் கருப்பு துணி கட்டி விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெரும்பேர் கண்டிகை ஊராட்சி நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 10 நாட்களாக அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து குவித்து வைத்துள்ளனர். நெல் கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதால் மழையில் இருந்து நெல்லை பாதுகாக்க விவசாயிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். விவசாய விரோத போக்கிற்கு கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டி வேதனை தெரிவித்துள்ளனர். நெல் கொண்டு கிருஷ்ண மயில் நான் லோல் பண்ணுறோம். ஒரு 30 விவசாயிங்க வந்து லோல் போட்டு நெல் கொண்டு கொட்டி நெல் அறுவடையும் வந்து அப்படி அப்படியே நிற்குது. வந்து பெருமையர் கண்டிக்கல, அவங்க வந்து சைடு பார்க்குறேன்னா பார்க்கல, ஃபோன் பண்ணாலும் எதுவும் எடுக்க மாட்டாங்க. எந்த அதிகாரியும் வந்து எங்களை கண்காணிக்கல. மேலதிகாரிக்கு ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற அதிகாரி சுத்தமாக இது வரைக்கும் ஃபோனை எடுக்கலை. அவங்களுக்கு எத்தனை முறை எடுக்கிறது? நாங்கள் ஒரு 30-40 விவசாயிகள்லாம் வந்து உட்காந்து நெல்லை கொட்டிட்டு இங்கே உக்காந்துட்டு கருப்பு துணி கட்டிட்டு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து நேரடியாக வந்து பார்த்து இந்த விவசாயிகளெல்லாம் ஒரு பதில் சொல்லி அவங்கள ஒரு நல்ல முறையில் காப்பாற்றணும்னு. தர்மபுரி மாவட்டம் அரூரில் மகளை விவாகரத்து செய்த முன்னாள் மருமகன் மற்றும் அவரது தந்தையை நீதிமன்ற வளாகத்திற்கு முன் பெண்ணின் தாய் தாக்கியுள்ளார். தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சிந்துவிற்கும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வேடியப்பனுக்கும் திருமணம் நடந்து ஓராண்டை கடந்த நிலையில் தம்பதிக்கு குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் சிந்துவை விவாகரத்து செய்த வேடியப்பன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த வேடியப்பன் மற்றும் அவரது தந்தையை சிந்துவின் தாய் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பதிவுத்துறை அலுவலகம் முன்பு விடியா திமுக கவுன்சிலர் உட்பட இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் வயலூர் வார்டு கவுன்சிலராக உள்ள விடியா திமுகவை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு தரப்பிற்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்துள்ளது. இந்த நிலையில் இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்வதற்காக பதிவுத்துறை அலுவலகத்திற்கு வந்தபோது ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் அலுவலர்களை முதுநிலை மண்டல மேலாளர் விரட்டி தாக்க முயன்ற நிகழ்வு பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை நெல் கொள்முதல் அலுவலர்கள் தங்கள் கோரிக்கைகளை பிளக்ஸ் பேனராக வைத்து முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்ரீமோகனா பிளக்ஸ் பேனரை கிழித்தும் நெல் கொள்முதல் அலுவலர்களை விரட்டி தாக்க முயன்றுள்ளார். விடியா ஆட்சியில் அதிகாரிகளின் அட்டூழியத்தால் நெல் கொள்முதல் அலுவலர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பயணிகள் நிழற்குடை முறையான பராமரிப்பு இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடுமலை அருகே எஸ்விபுரம் பகுதியில் உள்ள நிழற்குடை முறையான பராமரிப்பின்றியும் சிதிலமடைந்த நிலையிலும் இருப்பதால் பயன்படுத்த முடியவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த பயணிகள் நிழற்குடையை சீரமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா திமுக அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் பெய்த கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். பனிமூட்டத்துடன் விட்டு சாரல் மழையும் பெய்து வருவதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் வெகுவாக குறைந்துள்ளது.
மதுராந்தகத்தில் தலைமை காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுரேந்தர் என்பவர் சித்தாமூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். சுரேந்தர் மது போதைக்கு அடிமையான நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இதனால் மன உளைச்சலில் இருந்த சுரேந்தர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள டைல்ஸ் கடை ஒன்றில் வணிக வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி உள்ளனர். வாணியம்பாடி அடுத்த வளையம்பட்டு பகுதியில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் முகமது சுபியான் என்பவர் டைல்ஸ் கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் அந்த கடைக்கு வந்த 10க்கும் மேற்பட்ட வணிக வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் சோதனையின் முடிவில் விவரங்களை வெளியிடுவதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனைப்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செயலாளராக பணியாற்றி வரும் ஜான் போஸ்கோ என்பவர் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை அரசு நிர்ணயித்துள்ள பணி நேரத்தை தாண்டியும் பணியாற்ற கூறுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமாநதி அணையில் இருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ராமாநதி அணையில் இருந்து திறக்கப்படும் நீரால் வடக்கால், தென்கால் மற்றும் பாப்பங்கால் பகுதியில் உள்ள சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் இன்று முதல் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீர்வரத்திற்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.